ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை கண்டிப்பாக நாங்கள் பழி வாங்குவோம். T20 உலகக்கோப்பையில் எங்களை வீழ்த்தினாங்க, அதுக்கு ரிவெஞ்சாக கண்டிப்பாக ஐசிசி சாம்பியன் டிராஃபியில் நாங்கள் பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் ஷாஹின் ஷா அஃப்ரிடி இந்திய அணி கொஞ்சம் சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஷாஹின் ஷா அஃப்ரிடி இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணி ஜிம்பாபேக்கு டூர் கிளம்புறாங்க, ஒரு 3 T20 3 ODI விளையாடுறதுக்கு. அதுக்கு முன்னே பத்திரிக்கையாளர் சந்தித்தார் நம்ம ஷாஹின் ஷா அஃப்ரிடி. அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, உலகக்கோப்பை நாங்கள் T20 வெற்றி பெறலாம் நினச்சோம், பட் எங்களால் முடியல. ஒரு டீமாக நாங்கள் கரெக்டாக பண்ணலை, அதனால தான் எங்களோட தோல்விக்கு முக்கிய காரணம். அட்லீஸ்ட் நாங்கள் ஒரு செமிஃபைனல் போயிருந்தால் கூட மனசு ஆறுதலாக இருந்திருக்கும். நாங்கள் குரூப் ஸ்டேஜ்லேயே வெளியே போயிட்டோம். அதனால் கண்டிப்பாக ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி எங்கள் நாட்டில் தான் நடக்குது. நாங்கள் இந்த T20 உலகக்கோப்பை விட்டதுக்கு ஐசிசி சாம்பியன் ட்ராஃபியை கண்டிப்பாக நாங்கள் அடிப்போம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் நாட்டில் நடக்குதுன்னா எங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. பிச்சு கண்டிஷன் எங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால் இந்த வாட்டி ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி நாங்கள் வெற்றி பெறுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியை கண்டிப்பாக எங்கள் நாட்டில் நாங்கள் இந்திய அணியை ஜெயிச்சா அதோட எங்களுக்கு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. நாங்கள் ஐசிசினாவே இந்திய அணி நிறைய ரெக்கார்டு வச்சுட்ருக்காங்க எங்கள் அணிக்கு ஆப்போசிட்டாக, அது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நாங்கள் பாகிஸ்தானில் இந்தியா வர வச்சு இந்தியாவை ஜெயிச்சு அதோட பெருமை எங்களுக்கு எதுவும் இல்லை. கண்டிப்பாக அந்த தருணத்துக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்திய அணியை கண்டிப்பாக நாங்கள் வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாஹின் ஷா அஃப்ரிடி கொஞ்சம் சவால் விடுற மாதிரியும் பேசியிருக்காருங்க. ஏன்னா எப்படி சொல்கிறது, ஷாஹின் ஷா அஃப்ரிடி ஒரு நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர், ஓகே, அவர் மேலே நிறைய மரியாதை இருக்குது. பட் அவர் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சவால் விடுற மாதிரி பேசுறது கொஞ்சம் கடுப்பாக இருந்தாலும் என்ன பண்ணுறது, பாகிஸ்தான் அணி ஆச்சு. அங்கே எப்போவுமே மேட்ச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய சவால் விட்டு கடைசியில் பேக் ஃபயர் அவங்களுக்கு ஆகிடும். அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. இவங்க மட்டும் இல்லை, இவங்க இருந்த முன்னாள் வீரர்கள் கூட அப்படி தான் பண்ணியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம சாம்பியன் ட்ராஃபி விளையாடணும், பாகிஸ்தானில் போய் விளையாடணும். பாகிஸ்தானில் விளையாடி பாகிஸ்தான் ஆச்சு அதோட பெருமை நம்ம இந்திய அணிக்கு வேறு எதுவும் இல்லை. அதனால் கண்டிப்பாக நம்ம அதுக்கான வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எப்படியும் இன்னும் ஒரு 6 மாதம் 7 மாதம் இருக்குது நம்ம சாம்பியன் ட்ராஃபி வரத்துக்கு. அதில் கண்டிப்பாக இந்திய அணி பங்கேற்கணும். அது ஒரு பக்கம் சிக்கலாக வேறு இருக்குது. ஏன்னா பிசிசிஐ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பாகிஸ்தான்லலாம் போய் விளையாட மாட்டோம்பா, வேறு எங்கன்னா மாற்றுங்கப்பா இந்த ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி தொடர அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க ஐசிசிக்கு. பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எங்கே மாற்ற மாட்டோம், எங்கள் நாட்டில் தான் நடக்கிறதா நீங்கள் அலௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க, எங்கள் நாட்டிலே நடக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் ஒரே சண்டை மாதிரி போயிட்டுருக்கு. பார்க்கலாம் ஐசிசி என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் ஃபைனல் டிசிஷனாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு டிசிஷனு ஐசிசி கிட்டேருந்து வருதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், சாம்பியன் ட்ராஃபி பாகிஸ்தானில் தான் நடக்கணுமா, இல்லை வேறு எங்கன்னா ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அந்த மாதிரி எங்கன்னா நடக்கணுமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.